அதாவது இந்த அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ, எப்பொழுது ஆட்சிக்கு வந்தோ அதிலிருந்து விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடைச்ச மாதிரி தெரியல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 2 முறை விவசாயிகள் இந்த வெள்ளச்சேதத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது 2 முறை நாங்க பயிர் காப்பீடு திட்டமா கொடுத்தோம், இழப்பீடும் கொடுத்தோம். அதெல்லாம் அவருடைய கருத்து, சொந்த கருத்து. ஒவ்வொரு கட்சி, எங்க கட்சியில் இருக்காங்க, ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அதை விடுங்க, முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நீங்க பார்வையிட்டதுல இருந்து ஒரு பக்கம் இதுல டிபிசி கொள்முதல் செய்யப்பட்டு மூட்டையை எடுத்துட்டு போகல, ஒரு பக்கம் இதுல வெளியில கிடக்கு. நீங்க உங்களுடைய அனுபவத்துல கவர்மெண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் நான் சொல்றேன். போர்க்கால சட்டமன்றத்திலேயே இதை பேசினேன். போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமா செயல்பட்டு ஏற்கனவே டிபிசியில அடுக்கி வைக்கப்படுகின்ற நெல் மூட்டைகளை உடனடியாக குடோனுக்கு எடுத்து சொல்லி அடுக்க வேணும். அப்படி அடுக்கினா தான் அங்க அந்த டிபிசியில் வேக்கண்ட் ஆகும், காலியாக இருக்கும். அப்பொழுதுதான் விவசாயிகள் இன்றைக்கு திறந்த வெளியில குவிக்க வைக்கப்பட்ட அந்த நெல்மணிகளை இன்றைக்கு கொள்முதல் செஞ்சு அதை உள்ள அடுக்க முடியும். இல்லைன்னா கஷ்டம். அதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேணும். ஆனா இந்த அரசு செய்ய தவறுது. இதனால் விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. ஒரு கையிலாகாத அரசு, திறமை இல்லாத அரசாங்கம், நிர்வாக திறமையின் காரணமாகத்தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அதாவது இன்னொன்னு, அதிமுக ஆட்சி கண்ட பொழுது குறுவை சாகுபடிக்கு நாங்க பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நாங்க சேர்த்தோம். இந்த அரசாங்கம் அதையும் செய்ய தவறிவிட்டது. இப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கு இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நிவாரணம் கிடைக்கும். அதையும் இந்த அரசாங்கம் செய்ய தவறிவிட்டது. சார், நீங்க எதுக்கோ போறீங்க? நான் அதெல்லாம் வச்சுங்க. பெரிய பெரிய பிரச்சனை. முதல் நெல்லை கொள்முதல் செய்யணும். எப்படியோ அப்புறம் பின்னாடி இப்ப இருக்கிற பிரச்சனை, விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு இன்றைக்கு திறந்த வெளியில் குவித்திருக்கின்ற நெல்மணிகள், சாலை ஓரமாக குவித்திருக்கிற நெல்மணிகள் போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிடமிருந்து நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யும். அதுதான் எனது இப்பொழுது கோரிக்கை. பின்ன நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் எதிர்காலத்தில் எங்களுடைய அதிமுக ஆட்சி வந்த பிறகு செயல்படுத்துவோம். என்னென்னலாம் தவறு செஞ்சாங்களோ அதையெல்லாம் அந்த தவறுலாம் கண்டுபிடித்து நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா விவசாயி என்பது ரத்தத்தை வேர்வையா மண்ணிலை சிந்து உழைத்து இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கின்ற விவசாயி. அப்படிப்பட்ட விவசாய இடத்திலிருந்து சுருண்டுனா எந்த விதத்திலும் அரசாங்கம், எங்களுடைய அரசாங்கம் அமைத்தால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காரு. அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த நெல்மணிகள்லாம் ஈரமாயிரும். 17% தான் நம்ம அடிப்படையை வச்சிருக்கிறோம். ஆனா 17% நாம விவசாயிகள் கொண்டு வந்தது நேரடி கொள்முதல் கொடுக்க முடியாது. அதனால அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 20%, 22% ஈரப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்க நேரடி கொள்முதல் செஞ்சோம். ஆனா